$10,000 ஒர்த் உள்ள ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது ட்ரேடிங் ரோபோட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஃபோரெக்ஸ் கோர்சஸ், சிக்னல்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸா இருக்கும். பிகினர்ஸா உள்ள வர்றவங்க இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான ரோபோட், இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதை ஸ்பெஷலா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நான் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல 2003ல இருந்து இருக்கேன். என்னுடைய முதல் யூடியூப் சேனல் ஃபோரெக்ஸ் யூடியூப் சேனல் 2008ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல இருந்து எனக்கு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நான் ஃப்ரீயா ட்ரேடிங் கோர்சஸ், பிடிஎஃப் புக்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ரோபோட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டுக்குள்ள பிகினர்ஸா உள்ள வர்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மென்டர் தேவை. இந்த மார்க்கெட்ல நீங்க என்னதான் யூடியூப் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு மென்டர் இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஒரு ஃபோரெக்ஸ் கோர்ஸை கத்துக்கிறதுக்கு நீங்க மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயங்களையாவது நீங்க ஒரு மென்டர் மூலமா கத்துக்கணும், ஃப்ரீயா கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு தமிழ்ல ஃப்ரீயா பிடிஎஃப் புக் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் புக்ல உள்ள கண்டென்ட்ஸை அவங்க ஸ்டடி பண்ணிட்டு அவங்க கேட்கிற டவுட்ஸை நம்ம ஃப்ரீயாவே கிளாரிஃபை பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பேசிக் கோர்சஸை நம்மகிட்ட ஃப்ரீயாவே இருக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னுடைய லிங்க்குக்கு கீழே உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு மினிமம் ஒரு $100 நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ அது பர்டிகுலரா ஒரு சிங்கிள் புரோக்கர் அப்படின்றது கிடையாது. நம்ம மல்டிபிள் புரோக்கர் சாய்ஸ் கொடுக்குறோம். நீங்க எந்த புரோக்கர்ல வேணாலும் ஏதாவது ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அதுல எக்ஸ்னஸ் இருக்கு, ஹென்டெக் இருக்கு, ஹாட் ஃபோரெக்ஸ் சொல்லக்கூடிய HFM மார்க்கெட் இருக்கு, CBT, VT மார்க்கெட்ஸ், இந்த மாதிரியான மல்டிபிள் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த புரோக்கர்ல ஏதாவது ஒரு புரோக்கர்ல நம்மளுடைய லிங்க்கு கீழே நீங்க உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த லிங்க் இந்த மாதிரி எந்தவித லிங்க் யூஸ் பண்ணாம நீங்க டைரக்டா புரோக்கரேஜ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ நம்ம லிங்க் மூலமா நீங்க ஓப்பன் பண்றப்ப நம்ம உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ பிடிஎஃப் புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ வெறுமனே அந்த பிடிஎஃப் புக்கை கொடுக்காம அந்த பிடிஎஃப் புக்ல நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள்ல எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீயாவே கிளாரிஃபை பண்றோம். நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை ஃப்ரீயாவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு புரோக்கர்ல அக்கௌண்ட் இருக்கு, பிசினஸ் அந்த மாதிரியான புரோக்கர்ல அக்கௌண்ட் இருக்கு, நான் இப்போ உங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்றது, நான் புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டை நம்மளுடைய லிங்க் கீழே கொண்டு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி என்னன்றதையும் நான் கைட் பண்றேன். நான் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இது கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சேஞ்ச் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ரீ கோர்சஸ், அது இல்லாம ஃப்ரீ சிக்னல்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மினிமம் ஒரு $100 டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் சிக்னல் ஃப்ரீ. ஸோ இதே $500 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் சிக்னல் ஃப்ரீ. ஸோ இந்த சிக்னலுமே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வெறுமனே நீங்கள் அலர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த சிக்னலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ட்ரேடு என்ட்ரி ஆகிற மாதிரி ஆட்டோமேஷனாக என்ட்ரி ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேருமே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதாவது நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் என்டர் பண்ணுறேனோ அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, ஸோ அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ $100க்கு 1 மந்த், $500க்கு 6 மந்த். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீ பீரியட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீயாக பேசிக் கோர்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் சிக்னல் சர்வீஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் சிக்னலுக்கு 5,000, 6,000 அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறப்போ நம்ம அது ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் 6 மந்த்துக்கு நீங்கள் ஒரு சிக்னல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 வச்சுக்கிட்ட கூட 6 மந்த்துக்கு 30,000. ஸோ 30,000 rupees ஒர்த்துள்ள இதை நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அதில் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் நம்ம லிங்க்குக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் புரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 13 புரோக்கர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 13 புரோக்கர்ஸ்ல நீங்கள் ஏதாவது ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணி அக்கௌண்ட் நம்ம லிங்க் மூலமா ஓப்பன் பண்ணி நீங்க பண்ணிக்கணும். ஸோ இல்லை நீங்க ஆல்ரெடி அந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சர்வீஸை ஃப்ரீயாவே கொடுக்குறேன். ஸோ இந்த சிக்னல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அலர்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்ல அந்த ட்ரேட் என்டர் பண்ற மாதிரியும் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு அந்த செட்டப் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றதை நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க இந்த அக்கௌண்ட்டை என்னோட லிங்க் மூலமா ஓப்பன் பண்றது மூலமா.
இதே தான் சேம் வந்து ரோபோட்டுக்கும் ஃபோரெக்ஸ் ரோபோட்டுக்கும் இதே தான் சேம். $100 வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 month 500 வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 months $1000 வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 6 months. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வே ஆஃப் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ட்ரேடிங் போனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஸ்பெஷலாக விடி மார்க்கெட்ஸ், சிபிடி மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வந்து போனஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. HFM இதெல்லாம் இருக்கு. ஸோ விடி மார்க்கெட்ஸ்ல வந்து ட்ரேடபிள் போனஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரேடபிள் போனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா விடி மார்க்கெட்ஸ்ல 50% வெல்கம் போனஸ், அது இல்லாமல் 20% டெபாசிட் போனஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து ட்ரேடபிள் போனஸ். அதாவது நீங்க உங்களுடைய அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட் லாஸ் ஆனாலும் இந்த போனஸை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் $10,000 ஒருத்தருல போனஸை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 10,000, அதாவது $10,000 வரைக்கும் உங்களால போனஸ் இது பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு $1,000 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு $500 வரைக்கும் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன $1,000 நீங்க லாஸ் பண்ணிட்டா கூட, $1,000 நெகட்டிவ் போய் ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கூட ரிமைனிங் அந்த 500 போனஸ் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க அந்த போனஸ் அமௌண்ட்ல இருந்து நீங்க உங்களுடைய லாஸ் ரெக்கவர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த போனஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. மார்க்கெட்ல நீங்க ஏதோ தப்பு செஞ்சு உங்களுடைய அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அவங்க கொடுக்குற அந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பெஷல் போனஸும் நம்மளுடைய லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப நம்ம இந்த போனஸை வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விடி மார்க்கெட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த விடி மார்க்கெட்ஸ் பத்தி தெரியல. சிபிடி மார்க்கெட்ஸ், HFM, H மார்க்கெட்ஸ். ஸோ நம்ம எல்லா புரோக்கரையுமே ப்ராப்பரா செக் பண்ணி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்றப்ப இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியில US, UK, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங் கண்ட்ரீஸ்ல அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிற அந்த புரோக்கர்ல தான் நம்ம பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த புரோக்கர்ல இந்த மாதிரியான ஏதோ ஒரு புரோக்கர்ல என்னோட லிங்க் மூலமா ஓபன் பண்ணி மினிமம் ஒரு $100 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடிங் கோர்சஸ், ஃப்ரீ PDF புக், உங்களுக்கு ஃப்ரீ இண்டிகேட்டர், ஸோ அதெல்லாம் ஃப்ரீ சிக்னல்ஸ், ஸோ இது மாதிரி எல்லாமே ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ எல்லாம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீ பீரியட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷலி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பேசிக் கோர்சஸ் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் டெர்மினலை எப்படி யூஸ் பண்றது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்னன்றதை ஆரம்பிச்சு ஒரு ட்ரேடிங் டெர்மினலை எப்படி யூஸ் பண்றது, அது இல்லாம உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி வரையிறது, ஸோ இந்த மாதிரியான பேசிக்லாம் வந்துடும். இதை தான் வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் கோர்சஸ்ன்னு சொல்லி இதுக்கு 15,000 இருந்து 30,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நம்ம இதை வந்து ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறோம் இந்த கோர்ஸை. ஸோ இந்த கோர்சஸை ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், நம்மளுடைய லிங்க் மூலமா நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். நீங்க எதுவுமே இந்த கோர்சஸ்க்காக தனியா பே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்க சிக்னல், நம்மளுடைய சிக்னலை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி 1 month 6 month அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 6 month யூசேஜ்லயே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஸோ 6 monthல நீங்க ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் ரோபோட்டை அந்த ப்ராஃபிட்ல இருந்து நீங்க அந்த ரோபோட்டை வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரோபோட்டை நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து நீங்க பேசிவா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் எக்ஸ்னஸ்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எப்படி என்னுடைய லிங்க்கு கீழே அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது இல்லாம இந்த மாதிரி காப்பி ட்ரேடிங் அலர்ட், உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலையே எப்படி அலர்ட்டா எடுத்துக்கிறது, எப்படி ரோபோ ட்ரேடிங்கையும் காப்பி ட்ரேடிங்கையும் வந்து உங்களுடைய டெர்மினலை ஃப்ரீயா யூஸ் பண்றது, ஸோ அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம அடுத்து பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்டை என்னோட லிங்க்குக்கு கீழே மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்னஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்னஸ் லைவ் சப்போர்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்ட்னர் சேஞ்ச் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்க் வந்துருச்சு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரீசனுக்காக பார்ட்னரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் சிக்னல்ஸ் இல்லை எஜுகேஷன்ஸ். ஸோ எது வேணால் சூஸ் பண்ணிவிட்டு நியூ பார்ட்னரோட லிங்க்கு கேட்கும். ஸோ நான் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை இங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேர் டிட் யூ ஃபைண்ட் யுவர் நியூ பார்ட்னர் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து யூடியூப் என்னுடைய சேனல் லிங்க்கையோ இல்லை youtube.com பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லீவ் ஏ கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளீஸ் சேஞ்ச் மை பார்ட்னர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்றத கொடுத்துடுங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு
24 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே சம்டைம்ஸ் சீக்கிரம் ஆகிடும், சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோடய அக்கௌண்ட் லிங்க்கு கீழே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய ஃப்ரீ சர்வீசஸை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங் அலர்ட் இல்லை காப்பி ட்ரேடிங் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களோட MT4ல் போயிட்டு ஃபைல் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு MQL4 அதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடணும் நான் கொடுக்குற அந்த ஃபைலை. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் எக்ஸ்பர்ட் அட்வைசர்னு இருக்கும். நேவிகேட்டர் விண்டோவில் எக்ஸ்பர்ட் அட்வைசர் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுடைய சார்ட்டில் ஏதாவது ஒரு சார்ட்டில் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ட்ரேட் ரிசீவர் ஃப்ரீ அப்படின்ற அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அலர்ட் வேணுமா இல்லை காப்பி பண்ணணுமா அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைசரோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அலர்ட்டா இல்லை காப்பி ட்ரேட்ஸா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் அலர்ட் மட்டும் வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அலர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகணும் அப்படின்னா காப்பி ட்ரேட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொவைடர் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பரை ஸோ நீங்கள் ஆட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றதுல அந்த அக்கௌண்ட் நம்பரில் நான் கொடுக்குற அந்த நம்பரை கொடுத்து ஆட் அப்படின்றத கொடுத்துக்கணும். ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் காப்பி லாட்ஸ் பை அப்படின்றதுல ப்ரொவைடர் ரிஸ்க் ஸ்கேலிங் அப்படின்றது நம்ம 1ன்னு வச்சுருக்கோம், டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ப்ரொவைடர் ரிஸ்க் ஸ்கேலிங்கில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஃபிக்ஸ்டு லாட் சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அலர்ட் ஒன்லி அப்படின்றதுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, ஒன்லி அலர்ட் மட்டும் வரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ட்ரா டவுன் ஸோ இஃப் ஈக்விட்டி ட்ரா டவுன் அதாவது இந்த ட்ரா டவுனுக்கு மேலே போனால் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் 30% இல்லை 20% சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரா டவுன் போச்சுதுன்னா என்ன பண்ணணும், ஸோ எல்லா ட்ரேடும் க்ளோஸ் ஆகணும் இல்லை ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆகணும் இல்லை ட்ரேடு அதுக்கப்புறம் ஃபர்தராக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காப்பி ட்ரேடிங் இதை வந்து நீங்கள் காப்பியும் பண்ணிக்கலாம் இல்லை சிக்னலாக எடுத்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணியும் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து எடுத்ததுமே அந்த ட்ரேட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு என்ட்ரு பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.